Next, plant oda next parts, flowers. Okay, flowers are the most beautiful part of a plant. Okay, they are different shapes, size and colors and fragrance. A flower develops from bud. Okay, flowers வந்துட்டு பிளான்ட்ஸ்லயே பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகானதா இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான். ஓகே, ஒவ்வொரு ஃப்ளார்ஸ் ஒவ்வொரு ஷேப்லையும் சைஸ்லையும் இருக்கும், ஒவ்வொரு கலர்ஸ்ல இருக்கும். சில ஃப்ளார்ஸ்க்கு வந்துட்டு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும், ஒரு சில ஃப்ளார்ஸ்க்கு ஃப்ராக்ரன்ஸ் இருக்காது. ஃப்ளார் டெவலப்ஸ் ஃப்ரம் தி பட், மொட்டுல இருந்து தான் மலர் வந்துட்டு உருவாக்கப்படுது, ஃப்ளார் வந்துட்டு உருவாக்கப்படுது. இப்போ இந்த ஃப்ளாரோட பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா பெட்டல்ஸ், பிஸ்டில், ஸ்டாமன், செப்பல். ஓகே, இதெல்லாம் தான் பிளான்ட்ஸோட பார்ட்ஸ். பெட்டல்ஸ் அப்படின்னா இதழ்கள், பிஸ்டில் அந்த மகரந்தம் அதெல்லாம் சொல்றோம்ல, ஸ்டாமன், செப்பல் அப்படின்னா அந்த இடையில மலருக்கு அடியில உள்ள அந்த பகுதி, இந்த கிரீன் கலர் பகுதி, இதுதான் மொட்டா இருக்கும் போது அந்த மலரை பாதுகாக்கக்கூடியது இந்த செப்பல் தான். ஓகே, எஸ் சில்ட்ரன். Next, the soft and brightly colored part of a flower is called petal. அதாவது இதழ்கள் கலர்ஃபுல்லா இருக்கக்கூடிய சாஃப்டான ஒரு பார்ட்ஸ் தான் பெட்டல். And then the green part that lies under the petal and supports it's called sepal. அந்த green partsக்குள்ள ஃப்ளவருக்கு அடியில இருக்க அந்த பார்ட் தான் செப்பல் அப்படின்னு சொல்றோம். The middle of the flower has two parts called stamen and pistil. மகரந்த தாள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரீப்ரொடக்ஷனுக்கு மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த தாவரங்கள் உருவாகிறதுக்கான ரீப்ரொடக்ஷன் இந்த ஸ்டாமன் பிஸ்டல் யூஸ் பண்ணி தான் ஃப்ளவர்ஸ்ல தான் நடக்கும். ஓகே, ஃப்ளவர்ஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இட் டெவலப்ஸ் இன்டு ஃப்ரூட், அதாவது பழங்களா கன்வெர்ட் ஆகுறது இந்த ஃப்ளவர்ஸ் தான். அண்ட் இட் ஹெல்ப்ஸ் பிளான்ட்ஸ் டு ரீப்ரொடியூஸ், அடுத்தடுத்த பிளான்ட்ஸ் உருவாக்குறதுக்கு இதுதான் யூஸ் ஆகுது. ஃப்ளவர்ஸ்ல தான் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஓகே, அண்ட் தென் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ். Okay, fruit is the fleshy part of a plant. Okay, the fruits are developed from the flowers. Most fruits have seeds. Okay, இந்த fruits வந்துட்டு flowers ல இருந்து டெவலப் ஆக்கப்படுது. இந்த fruitsல இருக்க seedsம் ரீப்ரொடக்ஷனுக்கு யூஸ் ஆகும். ஒரு சில பிளான்ட்ஸ்ல நிறைய சீட்ஸ் இருக்கலாம், ஒரு சில பிளான்ட்ஸ்ல சீட்ஸே இல்லாம இருக்கலாம். அண்ட் தென் ஒன்லி ஒன் சீட் கொண்ட பிளான்ட்ஸும் இருக்கு. ஓகே, எக்ஸாம்பிள் ஆப்ரிகாட், மேங்கோ, கோகனட் இதுலலாம் பார்த்தா ஒரே ஒரு சீட் தான் இருக்கும். மெனி சீட்ஸ் இருக்க ஃப்ரூட்ஸ் எதுன்னு பார்த்தா பப்பாயா, வாட்டர்மெலன், ஆரஞ்சு இதுலலாம் நிறைய சீட்ஸ் அதிகமா இருக்கும். சீட்லெட்ஸ் விதைகளே இல்லாத ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தா பைனாப்பிள், பனானா இதுலலாம் விதைகள் இருக்காது. ஓகே, ஓவரால் ஃப்ரூட்டையும் நம்ம சாப்பிடலாம். ஓகே.